Good morning to all. I am Murali. I did my MCA MPhil, working assistant professor, Department of Information Technology, JJ College of Arts and Science, Autonomous புதுக்கோட்டை. நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இப்போ மல்டிமீடியானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெனி மீடியா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ, வீடியோ, டெக்ஸ்ட், அனிமேஷன், ஃபோட்டோஷாப், ஃப்ளாஷ் எக்ஸெட்ரா இந்த மாதிரி நம்ம நிறையா சொல்லிகிட்டே இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மல்டிமீடியாங்கிறது மெனி மீடியான்னு சொல்லியிருக்கோம். ஸோ மெனி மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் மீடியாவில் நமக்கு என்னென்ன வரும் பார்த்திங்கன்னா டெலிவரி மீடியம், ஃபார்ம் ஆஃப் மாஸ் கம்யூனிகேஷன், அடுத்து நியூஸ் பேப்பர், மேக்னீஷியம், டிவி, டிஸ்ட்ரிபியூஷன், அடுத்து டூல், அடுத்து இன்ஃபர்மேஷன் ப்ரெசன்டேஷன், டெக்ஸ்ட்டு, கிராஃபிக்ஸு, வாய்ஸு, இமேஜ், மியூசிக் அண்டு எக்ஸெட்ரா இது எல்லாமே சேர்த்து தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மல்டிமீடியா. அடுத்து டிஃபனேஷன் ஆஃப் மல்டிமீடியா இஸ் ஏ காம்பினேஷன் ஆஃப் டெக்ஸ்ட், கிராஃபிக்ஸ், சவுண்டு, அனிமேஷன் அண்டு வீடியோ டெலிவர்டு இது எல்லாமே. ஸோ மல்டிமீடியாவில் நமக்கு என்னென்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினேஷனில் டெக்ஸ்ட்டு, கிராஃபிக்ஸு, ஆடியோ, அனிமேஷன், வீடியோ. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எலமெண்ட் ஆஃப் மல்டிமீடியாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டு. இப்போ டெக்ஸ்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், வேர்டில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டெக்ஸ்ட்டு டைப் பண்ண ஆரம்பிப்போம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கொஸ்டின் டைப் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஸ்டின் நம்மள பார்ட் A 1லேருந்து 10 கொஸ்டின். அப்போ நம்பர் வந்து பண்ணுறதுக்கு அலைன்மெண்ட் நம்பர் செட் பண்ணுவோம். அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஸ்டின்ஸை வந்து கேப்சல் லெட்டர்லாம் வேணுமா இல்லை ஸ்மால் லெட்டர்ஸில் வேணுமா, அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அது டார்க்காக வேணுமா, போல்டாக வேணுமா, லிட்டாலிக்காக வேணுமா, இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு சைஸ் கெப்பாசிட்டிஸ் நம்ம மாற்றிட்டுருப்போம். பைனரியாகவே நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 12 சைஸஸ் கொடுப்போம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லெட்டர்ஸ் வந்து கொஞ்சம் போல்டாக யூஸ் பண்ணியிருப்போம், ஹெட்டிங்ஸ் இது எல்லாமே. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டில் நம்ம இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்லேயே திரும்பி வந்து பார்த்திங்கன்னா அதோட வந்து அலைன்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அலைன்மெண்ட் வந்து ஒரு கொஸ்டின்ஸ்க்கு அடுத்த கொஸ்டின்ஸ் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு வந்து கரெக்டாக கொடுக்குற ஒரு விஷயங்கள் எல்லாம் அதுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து டூல்ஸில் ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க டெக்ஸ்ட்டில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸ் வந்து எலமெண்ட் ஆஃப் கிராஃபிக்ஸ் இங்கே மல்டிமீடியாவில் வந்து எலமெண்ட் ஆஃப் மல்டிமீடியாவில் கிராஃபிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 டைமென்ஷனல் ஃபிகர் அண்டு இல்ஸ்ட்ரேஷன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதோட கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் டெக்னாலஜியில் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா இப்போ நம்ம மூவிஸ்லாம் நிறையா பார்க்குறோம். மூவிஸில் பார்க்கக்கூடிய மூவிஸில் வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து கிராஃபிக்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஜுராசிக் பார்க்காக இருக்கட்டும், டைட்டானிக் மூவியில் உள்ள அந்த கப்பலாக இருக்கட்டும், அடுத்து வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸ் நம்ம நிறையா யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா அனகோண்டா மூவிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி மூவிஸில் நம்ம நிறையா எக்ஸாம்பிள் சொல்லலாம். கிராஃபிக்ஸ் ஒருத்தவங்க ஓடுற மாதிரி, அவங்கள வந்து அதை இந்த மாதிரி விலங்குகள்லாம் அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி, கடிச்சு கொள்கிற மாதிரி, இந்த மாதிரிஸ்லாம் நம்ம மூவிஸில் வந்து கிராஃபிக்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸ்லேயே வந்து அதை நான் சொன்ன மாதிரி நம்ம என்ன பண்ணுறோன்னா அதில் சவுண்ட் எஃபெக்ட் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த விஷயங்களை நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதோட வைப்ரேஷன்ஸ் எப்படி இருக்குது. இப்போ கிராஃபிக்ஸ் டெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா கிராஃபிக்ஸ் ஒரு விஷயங்களை வரைஞ்சி நம்ம என்ன பண்ணுறோம் அது எப்படி ஃபங்க்ஷனாங்கிறத மூவ் பண்ணதுக்கப்புறம் அது எப்படி அசைவுகள், அதாவது ஆடியோ விசுவல் எப்படி இருக்குது, அது எப்படி வைப்ரேட் ஆகுது. இப்போது வந்து ஒரு ஸ்னேக் வந்து அனகொண்டா ஸ்னேக் வந்து ஒருத்தவங்களை ஃபாலோ பண்ணுது அப்படின்னா அதுக்கான எப்படி அது அவங்கள எப்படி கடிச்சு கொள்கிற மாதிரியோ இல்லை ஃபாலோ பண்ணுற மாதிரியோ எப்படி வந்து சவுண்ட் எஃபெக்ஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் என்னென்ன அதை சொல்கிறோம். மல்டிமீடியாவில் ஆடியோ வுட் கம் த ஃபார்ம் ஆஃப் த ஸ்பீச், அது சவுண்ட் எஃபெக்ட் ஆல்சோ மியூசிக் ஸ்கோர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆடியோவிலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே கொடுத்துருக்கு பாருங்கள், அந்த லேயர்ஸ் நமக்கு எந்தெந்த லேயர்ஸ் எப்படி சவுண்ட் எஃபெக்ட்டுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து 1லேருந்து 55 இருக்குது. நம்ம அதுலேருந்து எவ்வளோ வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டால் அதோட வால்யூம் ஹை பிச்சில் லோ பிச்சில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அனிமேஷன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். டிஸ்பிளே இமேஜ் அண்டு ஸ்டாட்டிக் எலமெண்ட். ஒரு இமேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த இமேஜை வந்து அப்படியே மூவ் பண்ணுற மாதிரி, அடுத்து 4 கார்னருக்குள்ளே வந்து சிஸ்டத்தில் 4 கார்னர் இருக்குன்னா அந்த 4 கார்னருக்குள்ளே எப்படி ரொட்டேட் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் டிஸ்பிளே பண்ணுறோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அனிமேஷன்ஸ். ஸோ இது எல்லாம் சேர்ந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா மல்டிமீடியாங்கிறது மெனி மீடியா, ஆடியோ, வீடியோ, டெக்ஸ்ட், அனிமேஷன், கிராஃபிக்ஸ் இது எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிளாக ஒரு சுராசிக் பார்க் மூவியோ, அடுத்து காட்ஸிலா மூவி, அடுத்து வந்து இந்த அனகோண்டா மூவிஸ், அடுத்து இல்லைன்னா நிறையா
கார்ட்டூன் மூவிஸ் இதை நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.